மாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் ப்ளஸ் விளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு ப்ரெக்னென்ட் லேடி எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே வந்து கிச்சனுக்கு வந்து இங்கே பாத்திரம் உருட்டுற சத்தம் கேட்டவுடனே வந்துட்டா. பாவம் நிறைய பசிக்குது. காலையில் எழுந்தோடனே 7 மணிக்கெல்லாம் பால் கொடுத்துட்டோம் குடிக்கிறதுக்கு. அதாவது ஒரு 1/4 டம்ளர் பால், அப்புறம் 3/4 டம்ளர் தண்ணி. பால் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. கொடுக்கலான்னு சொன்னாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கொடுக்கலான்னாங்க. அதனால பால் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து அண்ணா பொடுசாக கட் பண்ணி அதை கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டா. இவன் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்தான். இவன் எதுவும் சாப்பிடல. அவரும் சேர்த்து தான் கட் பண்ணது, அவரு சாப்பிடல. அதான் அவன் சாப்பிட மாட்டான். ஆப்பிள் எடுத்தா போதும், நம்மளை விட்டு நகரவே நகராது. இவன் அதெல்லாம் எதுவும் அவன் சாப்பிட்றத கொடுங்கண்ணா. அவன் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் சாப்பிடுவான். அந்த வாழைப்பழம் மட்டும்தான். அதுவும் வழியே தான் சாப்பிடுவான். அவன் போட்டு திணிக்கணும் வாயில. அவனுக்கு இப்படி திணிச்சாதான் சாப்பிடுவான். இப்போ வந்து 48 ஆயிடுச்சு. 48 டேஸ் ஆயிடுச்சு. 48 டேஸ் ஆயிடுச்சு. இன்னும் வந்து 12 டேஸ் தான் இருக்குது. டானிக் கொடுத்துருக்காங்க. அது வேற சாப்பிட்டா கரெக்டா காலு கடையிலேயே வந்து உட்காரும் போது அது வந்து இருக்காது. நம்ம அது இல்லாத இடத்துல வந்து உட்காருவோம். நம்ம டிவி பார்த்துட்டு இருப்போம். பார்த்தோன்னா வந்து மெதுவா நடந்து வந்து நம்ம கால் அடியில உட்காந்துக்குது. டக்கு டக்குன்னு கால் வைக்கிறோமோ. அதனால அது இப்ப இனிமேல என்ன பண்றோம், பார்க்காம காலை வச்சுடுறோம் அது மேல. இப்போ ஒரு 15-20 நாள் என்ன பண்றோம், காலை வைக்கிறதுக்கு முன்னாடி அவள் கீழே உட்கார்ந்து இருக்கிறாளா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் காலை வைக்கிறோம். இதுல முக்கால்வாசி அடிபடுறது இவன் தான் அடிபடுவான். நீர்னு ஒரு கத்திட்டு ஓடுவான். அவன் வந்து கொஞ்சம் அவளை தள்ளியே தான் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவளை இவன் அழகிமா ஹாய் சொல்லுங்க எல்லாத்துக்கும். தனியா படுத்துருக்கவன். ஆமா, அதுவும் அவன் வந்துட்டு மோஸ்ட்லி என்ன பண்றான்னா சேரு கீழே தான் போய் படுக்கிறான். சேரு கீழே டீ பாய்க்கு நடுவுல ஒண்ணு இருக்கு. சேஃபா தான் அவ இருக்கா. இப்பதான் வந்து சேஃபா இருக்கா. படுக்கிறது கிடையாது. டீ பாய்க்கு கீழே வந்து ஒரு சின்ன செல்ஃபுமா இருக்கு. அது மேல ஏறி படுக்கிறா. இல்லைன்னா சேரு கீழே. ஆமா, அப்படிதான் படுத்துக்கிறா. அவளுக்குமே தெரியுது அந்த சேஃப்டி தெரியும். இன்னொன்னு என்னன்னா மாடிப்படி ஏற மாட்டேங்கிறா. அவளால ஏற முடியல. ஒரு 4 படி ஏறா, அப்புறம் கீழே இறங்கி வந்துடுறா. இப்ப என்னன்னா பாத்ரூம் போறதுக்கு கதவு திறந்துட்டா முடி போகும். இப்ப போயிட்டு வரப்ப படி ஏற முடியல அவனால. கிடையாதுங்க. வெரண்டா பால்கனியில வெரண்டாலே தான் வந்து நாங்க மேட்டை போட்டுறோம். அந்த இடத்துல தான் போறா. இப்ப பாத்தீங்கன்னா அவ யார்கிட்ட நல்லா க்ளோஸா போவான்னா எங்க அண்ணன் தேவா. அவங்க 2 பேர் கூப்பிட்டா மட்டும்தான் போவா. வேற யாருக்குமே வரமாட்டா. கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டா. பார்த்துட்டு யாரோ கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருப்பா. இப்ப அதனால நான் என்ன பண்றேன், அவளை வந்து நான் தூக்கி வச்சு அவளை கொஞ்சிட்டே தடவி கொடுத்துக்கிட்டே இது பண்ணிட்டே இருக்கிறேன்னா, தடவி கொடுத்தா அப்படியே முகத்தை பார்த்துக்கிட்டே படுக்கிறா. அப்பதான் நம்ம வந்து அந்த டெலிவரி டைம்ல நம்ம போய் அண்ணன் ஃபுல்லா நின்று பார்க்க முடியாது இல்ல. அதனால நான் டெலிவரி டைம்ல பக்கத்துல நிக்கணும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அதை அப்பதான் அலோவ் பண்ணும். அது யாரை தொடுறதுக்கு விடுதோ அவங்கள மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம். அதனால வந்து அதை வந்து அப்படியே தொட்டு தடவி கொடுத்து இது பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அப்படியே பேசாம அப்படியே படுக்கிறா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு வந்து இன்ஸ்டன்ட் வடை, அதான் போண்டா மாவு வந்து இன்னைக்கு தான் அரைச்சிட்டு வந்தோம். அதை வந்து இப்போ பிரட்டி வச்சுருக்குறோம். வெங்காயம் போட்டு பிரட்டி வச்சுருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடை மாவு, அதுவும் வந்து இது வடை மாவு, இது அடை மாவு, ரெண்டுமே இன்னைக்கு காலையில் தான் அரைச்சிட்டு வந்தோம். இப்போ எடுத்து வச்சுருக்குறோம். எப்படி இருக்குதுன்னு பார்க்க சொன்னாங்க அண்ணன். செக் பண்ணிட்டு சொன்னோன்னா அவங்க பேக் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக எடுத்து போட்டிருக்கு. இப்போ வந்து மதியம் லஞ்சுக்கு செஞ்சோம்னா மதியம் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து வடை போட போகிறேன். போண்டா இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். காரம் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நமக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம பார்த்து போட்டுக்கலாம். போண்டா உனக்கு வேணுமா? என்னடா என்னமோ சொல்கிறாளே அம்மா, நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு பார்க்குறான். ஆப்பிள் கொடுத்தா சாப்பிடாத, வாழைப்பழம் கொடுத்தா சாப்பிடாத. அந்த ஒரு டைம் லஞ்சு மட்டும்தான் சாப்பிட்றாங்க. ஆமாம், இந்த வந்து சாதம் வடித்து வச்சுருக்காங்களே எங்கள் அம்மா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நான் வரும்போது ட்ரெஸ்ஸு கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வந்து வியாழக்கிழமை வந்து வீட்டுக்காரரும் தேவாவும் வராங்க. அவங்கள்ட்ட தான் சொல்லியிருக்கிறேன். நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறேன். இருந்தா விட மாட்டேங்கிறா. இருங்கம்மா, அலைச்சல்லம்மா, எத்தனை தடவை போயிட்டு வர்றது. நம்ம வந்து டெலிவரி பாருங்க அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. இருக்கமா சொல்ல விட மாட்டேங்கிறா. எனக்கு என்னமா தெரியும். மாமா சௌமி ஸ்கூலுக்கு போயிடுவா, உமாமாவும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. வந்து தொடவே மாட்டா.
சிட்டுவும் தொடமாட்டா, அழகியும் தொடமாட்டா. இப்போ வந்துட்டு தொடுறாங்க இவள அழகிய. அவளுக்கு ஒரு பயம், இன்னுமே ஒரு பயம் இருந்துகிட்டே தான். சிட்டுவை பார்த்தா கொஞ்சம் நிறையவே பயப்படுவாங்க. அழகி வந்துட்டு பார்த்தா பயப்படுறது இல்லை. அவன் வந்துட்டு கொஞ்சம் டெரர் தானே, திடீர்னு கோவப்படுவான். டெரரா? அவனுக்கு கோவம் வரும்ல, கத்திட்டு ஓடுவான்ல. நல்ல பிள்ளைப்பா அவன், நம்ம பிள்ளை. இவ சத்தமே போட மாட்டா. இவ இந்த வீட்டு மாப்பிள்ளை. ரெண்டு பேரும் என்னமோ அவங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்லை பாரு. சாப்பாடு வைக்கலாமா அம்மா? எனக்கு சாப்பாடு வைக்கலாமாம்மா? அங்க வச்சிருக்காங்க. வயிறு பசிக்குது போனக்கு. அம்மா என்னம்மா இவன் போட்டு பெரட்டுறது? சிக்கன். சிக்கனா? எங்க இருக்கு சிக்கன்? டேபிள்ல எடுத்துட்டு. சிட்டுக்கும் அழகிக்கும் வந்து சிக்கன் ரைஸ் போதுமா? இப்போ இதுல கொஞ்சம் போட்டுட்டு மிச்சம் வைங்கம்மா. அழகிக்கு ஃபுல்லாவே போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட்டுட்டும் திரும்ப ஒரு 3:30 போல திரும்ப போடலாம். சரி, நல்லா இப்போ பொடியா உதுத்து விட்டுருங்க. இந்த போண்டா போட்டிங்கன்னா இந்த வெங்காயம் போண்டா போடலாம் இதில். அப்புறம் வந்து நம்ம உருளைக்கிழங்கு சீவி கூட உருளைக்கிழங்கு பஜ்ஜி போடலாம், வாழைக்காய் பஜ்ஜி போடலாம். நம்ம வந்து நார்மலாக என்னென்ன செய்வோமோ அது எல்லாமே, அதாவது வடை ரெசிபி எல்லாமே போடலாம். அவளுக்கு எவ்வளோ வயிறு பசிக்குது பாருங்க. அவளுக்கு காலையில் வந்து என்னென்ன சாப்பிட்ருக்கா? பால், 2 வாழைப்பழம், ஆப்பிள், பாதி ஆப்பிள் சாப்பிட்ருக்கா. அப்புறம் வயிறு பசிக்குது. சாதத்தை வச்சுன்னு அவ்வளோ அவசரமாக போய் சாப்பிட்றா. வயிறு பசிக்குது. இப்போ மணிக்கு 1 ஆகுது. 3 மணிக்கு திருப்பி மிச்சம் இருக்கிற சாப்பாடையும் ஒரு கைப்பிடி, ரொம்ப போடக்கூடாதான். ரொம்ப போட்டோம்னா, ரொம்ப சாதம் போட்டோம்னா அது வந்து ஃபேட் ஆகிடுமா. அப்புறம் வந்து டெலிவரிக்கு கஷ்டமாக இருக்குது, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நைட்டும் சாப்பாடு தான் போட சொல்லியிருக்காங்க. நைட்டும் சாப்பாடு தான். அவளுக்கு வந்து வயிறு பசி தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. நமக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அதனால வந்து தெரியலை எப்படின்னு. நேற்று தான் டாக்டர்கிட்ட போய் கேட்டு வந்தாங்க. இன்னும் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் திரும்ப போய் ஸ்கேன் பண்ணோம். அடுத்த நெக்ஸ்ட் இந்த சாட்டர்டே போய் நெக்ஸ்ட் சாட்டர்டே போகணும் திரும்ப. போண்டா எல்லாம் போட்டாச்சு, வெந்துட்டு இருக்குது. இந்த எண்ணெய் சத்தம் அடங்கினோடனே எடுத்துடலாம். அவ்வளோதான், போண்டா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதுக்கு மருந்து கொடுக்கறது வைக்கிறது எல்லாமே பிருந்தா தான் பார்த்துக்கிறா. ஏன்னா உமா சாமி ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, பார்த்துக்க முடியாது. மருந்து கொடுக்கறது வைக்கிறதெல்லாம் பிருந்தா பார்த்துக்கிறா. சாப்பாடெல்லாம் அம்மா பார்த்துக்கிறாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பிரிச்சாச்சு. இப்போ வந்து இதையும் போட்டுருவாம்மா, சாயந்தரம் வைக்கவா? சாயந்தரம் வைக்கலாம். அவங்களுக்கு வரும்போது இல்லை வடை போண்டா போட்டு மேலே கொடுக்கணுமா? சாயந்தரம் வந்து சாமி ஸ்கூல் விட்டு வருவா. அவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். பார்ப்போம். ஓகே, போண்டா போட்டாச்சு. அடுத்தது வந்து நம்ம இது போடலாம். அடை சுடலாம். அடை சாயந்தரம் இப்போ சுட்டுருவோம்மா. இது வந்து தனியாக எடுத்தாச்சு. இது வந்து மேலே வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அவங்களுக்கு. இதுல இருந்து இன்னும் ஒரு 4-5 வடை எடுத்து போட்டு கொடுத்துடலாம். நம்ம 3 பேர் தானே? 4 பேர் தான். இது கொடுத்துடலாம். இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இதில் வந்து அடை ஊற்றி பார்க்கலாம். இது ஹேமாஸ் கிச்சன் நம்ம ஒரு ஷாப்பிங்கில் வாங்கின வடை மாவு, அடை மாவு. உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன், இந்த வீடியோலையும் கொடுக்குறேன், பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த அடை மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவு கலக்கிக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். அப்புறம் இதில் வந்து முருங்கைக்கீரை மட்டும்தான் போட்டிருக்கிறேன், பெருங்காயம், கொஞ்சமாக வத்தல் பொடி, உப்பு. வெங்காயம்லாம் எதுவும் போடலை. இது சும்மா சாம்பிள் தானே போடுறோம், அதனால் எதுவும் போடலை. அவ்வளோதான். இதிலே பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் அடை, சாதாரண பருப்பெல்லாம் போட்டு அரிசிலாம் போட்ட அடை. இதிலே பார்த்தீங்கன்னா சிறுதானிய அடையும் இருக்குது. அது இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். சிறுதானிய அடை, இன்ஸ்டன்ட் மிக்ஸ். வா, இது நம்மளுக்கு வா, இதில் இருக்கிறதா அவங்களுக்கு. ஆமாம், கொடவை ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம். இருக்குது நாங்கள் ஒரு முறை இருக்குது.
கேக்குதா? கேக்குது. கேக்குதா? மாமா நீ சாப்பிடக்கூடாதுமா. தெரியல, வெளியே போயிருக்காங்க. என்னடா கொடுத்துருவேன்? கொடுத்துடலாம். சாப்பிடணும். மோந்து பார்க்குறீங்க. நல்லா இருக்கும். நேற்று வறுத்தோம்மா. நேற்று அதான் இன்னைக்கு வந்து டெஸ்டிங் பண்ணுறோம். அரைச்சி வந்துருக்குது. டெஸ்டிங்காக அண்ணன் கொடுத்தாங்க. ஒரு டெஸ்டிங் அரைச்சி வந்தப்போ பொம்பாக நான் தான் சுட்டு கொடுப்பேன். அப்போனா வாரத்துக்கு 4 நாள் வடை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. சுட்டு கொடுப்பேன். அப்புறம் அடையை சுட்டு கொடுப்பேன். அப்புறம் ஒரு நாளைக்கு இடியாப்பம் ஆச்சாலும் அது கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறது என் வேலை. சூப்பர். அவ்வளோதான், வெந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க இது. அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். மாவு வந்து தண்ணி ஊற்றி கலந்து ஊற வச்சுடுங்க. சுடுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வெங்காயம், அப்புறம் வந்து மிளகாத்தூள், சோம்பு, தேங்காய் துருவல், அப்புறம் என்னது முருங்கைக்கீரை, உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தோசை விட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் வேகணும். அவ்வளோதான், அடை தோசை ரெடி. எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுறதுக்கப்புறம் பிச்சு காட்டுறேன். சூடாக இருக்குது. இது நமக்கு வச்சுக்கிட்டு இது வந்து மேலே அண்ணனுக்கு கொடுத்து விடலாம். மாமா மாடியில் இல்லை, அப்புறம் வெளியே போயிருக்காங்க. சரி. சூடு நல்லா சாஃப்டாக இருக்குது. பார்த்து அவ்வளோ தள்ளி விட்றாரு. நல்லா சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். சிகப்பரிசி கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு வந்து மண்டை வெல்லம் 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைய வச்சிட்ருக்கிறேன். பாகுலாம் காய்ச்ச வேண்டாம், கரைச்சி எடுத்தால் போதும். இப்போ இது வந்து கரைஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம மேலே மாடிக்கு போய் சிகப்பரிசி மாவு எடுத்துகிட்டு வரலாம். சிகப்பரிசி மாவுனா இடியாப்பம் மாவு. நம்ம வந்து இடியாப்பத்துக்கெலாம் செய்வோம்ல, அந்த மாவு தான் எடுக்க போகிறேன். வாங்க இப்போ போய் நம்ம ஒரு ஷாப்பிங்கில் போய் இடியாப்பம் மாவு எடுத்துகிட்டு வரலாம். சிகப்பரிசி இடியாப்பம் மாவு. சிகப்பரிசி இடியாப்பம் மாவு எடுத்து கொடுங்களேம்மா. இது ஒன்று. அப்புறம் வந்து ராகி மாவு எடுத்து கொடுங்க. முளைக்கட்டி ராகி மாவு இல்லை, சாதாரண ராகி மாவு. சரி சார், இது 2 எடுத்துக்கலாம் சார். ராகி மாவு வச்சு நைட்டு ராகி சப்பாத்தி செய்ய போகிறேன். இதை வச்சு இப்போ நம்ம சிகப்பரிசி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இங்கே வந்து தண்ணி கரைஞ்சிட்டு இருக்குது, வெல்லம் கரைஞ்சிட்டு இருக்குது. இது பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை செய்யலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு. இந்த மாதிரி கரையணும். இப்போ அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப்பு சிகப்பரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வானலியில் போட்டு லைட்டாக வறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், சிம்லேயே வச்சுக்கோங்க. அதாவது மீடியம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். அந்த சிகப்பரிசியோட வாசம் வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. நான் வறுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ மாவு வறுத்து எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம கையில் தொட்டு பார்த்தோன்னா நல்லா அப்படியே நரன்னு இருக்கும். அதாவது கோலப்பொடி மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பாசிப்பருப்பு ஊற வச்சோம்ல, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. துருவி வச்ச தேங்காய் அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே ஒரு துளி உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம காய்ச்சி வச்சோம்ல வெல்லம், அதை சேர்த்துக்கலாம். வெள்ளை தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இனிப்பு பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்.
நமக்கு பிடிக்கிற அளவுக்கு வரணும் மாவு, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிரட்டிக்கலாம். வெள்ளை தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு மாவு வந்து பிரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு மாவு பிரட்டிக்கோங்க. நமக்கு சப்பாத்தி மாவு பிரட்டுவோம்ல, அந்த அளவு பிரட்டிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இப்படி எடுத்து இந்த அளவுக்கு பிடிச்சி அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நான் பிடிச்சிட்டு நான் காட்டுறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை இட்லி அண்டாவில் வச்சுக்கலாம். இப்போ இட்லி தட்டில் வந்து நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் தடவிக்கலாம். நான் வந்து நெய் தடவிக்கிறேன். இப்படி தடவிக்கணும் கண்டிப்பாக, இல்லைன்னா வந்து ஒட்டும் நமக்கு வெந்து வரும்போது. இந்த மாதிரி தடவிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம கொழுக்கட்டையை வச்சிடலாம். இப்போ நம்ம இதை இட்லி அண்டாவில் வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் தான் வைக்கணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இருந்தால் போதும். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பராக வெந்திருக்குது. எங்கள் அம்மா காஃபி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ காஃபி போட்டு இப்போ இதை எடுத்துக்கலாம். சூடாக இருக்குது. இருங்க, நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். நல்லா இருக்குது, வாசமாக ஜம்முன்னு இருக்குது. அழகிக்கு வந்து சாப்பாடெலாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு பிஸ்கட் திரும்ப கேட்டுட்ருக்கா, அதனால் பிஸ்கட் போட்டுட்ருக்குறோம். இங்கே ஒருத்தனுக்கு வந்து அப்படியே பொறாமையோட உச்சத்தில் இருக்கிறான். எல்லாரும் அவளை மட்டும் கூப்பிட்டு கொஞ்சுறாங்களே, நம்மளை ஒருத்தரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு நம்ம முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பா இன்பா. ஓகே, இந்த vlog இதோட முடியுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ, பாய். பை சொல்லு. பாரு, அழகம்மா வந்து அப்படியே லைட்டாக வயிற்று தொட்டா குரு அப்படி சொல்லுது. சரி, பை சொல்லிடுங்க. பாய் பாய்.